நட்பு இல்லாம நம்ம வாழ்க்கை இல்ல, அதே நட்பு இல்லாம நம்ம ஃபேமலஸ் ரெஸ்டாரண்டே இல்ல. அன்பான நண்பர்களே வணக்கம். ஆக்சுவலா நான் இன்னைக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். இஸ் இட் ரியலி? என்ன குட் நியூஸ்மா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அட ஆமாங்க, நம்ம பூசணிக்காய் வாரம் கொண்டாட போகிறோம். எஸ் அஃப்கோர்ஸ் பம்கின் வீக் தாங்க. தினம் ஒரு பூசணி ரெசிபி செஞ்சு மகிழ போகிறோம். சீசன்ல பூசணிக்காய் தாராளமா கிடைக்கும் இல்லைங்களா? எப்பொழுதுமே பொரியல் செஞ்சு போர் அடிச்சு இருக்குமே. பட் இனிமே அந்த போரிங்கான பம்கின் ரெசிபிஸ்லாம் இல்லை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபிஸ் போல பழ வகையா செஞ்சு மகிழலாம். பூசணிக்காய், பரங்கிக்காய், மஞ்சள் பூசணி பெயர்கள்ல அழைப்போம் இல்லைங்களா? அதுல செய்ய போற ரெசிபிஸ் என்னன்னு பார்த்திடலாமா? நம்ம பூசணிக்காயிலேயே சிப்ஸ் செஞ்சுருக்கோம். ரொம்பவே முறுமுறுன்னு கிறிஸ்பியாக காரச்சாரமாக இருந்துச்சுங்க. இந்த வாரத்தில் ஒரு நாளில் நம்ம வந்துட்டு இதை செய்வோம். அண்ட் நெக்ஸ்ட் பூசணிக்காயிலேயே பக்கோடா. எப்பொழுதுமே யூஸ்வலாக நம்ம வெங்காய பக்கோடா, கடலை பக்கோடா செஞ்சுருப்போம். பட் இது வித்தியாசமான சுவையில் இருந்துச்சு, ஆசமாக இருந்துச்சு. அட என்னது நான்வெஜ் ரெசிபியான்னு கேட்குறீங்களா? அட இல்லைங்க, பூசணிக்காய் கட்லெட் தான். ஸோ ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கட்லெட் தான் இது. பூசணிக்காய் பராத்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு இல்லைங்களா? அண்ட் பூசணிக்காயில நம்ம வந்துட்டு சூப் செய்ய போறோம். ரொம்பவே அருமையா இருந்தது. இந்த எல்லா ரெசிபிஸையும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்ம பூசணிக்காய் வார கொண்டாட்டத்தை நாளையிலிருந்து தொடங்கலாம். தினம் ஒரு ரெசிபிஸோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்களின் சுவை எங்கும் மணக்க அனைவரும் திகைக்க வாழ்த்துறோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க.